வள்ளல் பெருமானாருக்கு இயற்கையாகவே தன்னை மறைத்து வாழும் பக்குவமுள்ளவர் ஆவார். ஆடம்பர பகட்டுகளுக்கு அப்பாற்பட்ட உண்மை துறவியாகவும் வாழ்ந்தார். சபாபதி முதலியார் என்ற செங்குந்த மரபினர் ஒருவர் வேண்டுகோளுக்கிணங்க அவர் இல்லத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்றார். அங்குள்ள அனைவரும் ஜோடு அணிதல், சொக்காயிடுதல், சரிகை தலைப்பாகை அணிதல் முதலாய வீண் ஆடம்பரங்களில் கருத்தை செலுத்துவோராகவும், அம்மாதிரி ஆடம்பரங்களோடு வருவோர்க்கே அதிக மரியாதை செலுத்துவோராகவும் இருத்தலை உணர்ந்து தாம் அவ்வீட்டினுள் நுழைய மனமில்லாது எதிர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார்கள். பெருமானை கண்ணுற்ற சபாபதி முதலியார் உள்ளே வருமாறு பெருமானை அழைத்தார். அப்போது பெருமானார், சோடில்லை, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, நல்ல சோமனும் இல்லை, பாடில்லை, கையிற் பணமில்லை, தேகப் பருமனும் இல்லை, வீடில்லை, யாதொரு வீராப்பும் இல்லை, விவாகமது நாடில்லை நீ நெஞ்சமே, எந்தவாறு இனி நன்னுவையே என்ற பாடலை பாடினார்கள். ஆடம்பரமான காலணியோ, வெளுப்பான மேலாடையோ, பணமோ, பிறர் மயங்கும் புஷ்டியான திரேகமோ என்னிடம் இல்லை. திருமணமோ வீடோ எந்த ஒரு வீராப்புமோ என்னிடம் இல்லாமல் மெய்வாழ்வு வாழும் உத்தம நெஞ்சமே, எந்தவாறு இந்த கூட்டத்தார்களுடன் இசைந்திருப்பாயோ என்று மேல்கண்ட பாடலை அம்முதலியாருக்கும் அங்கு கூடியிருந்தோருக்கும் ஆடம்பரத்தை அகற்றுமாறு பாடி அறிவு விளங்க செய்தார்கள்.